ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பால்கனியில் வைக்கிறதுக்குன்னு சில செடிகள், அதுவும் நம்ம ஊர் செடிகளாக வேணும்ன்ட்டு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அதுக்காகவே இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஓன் பிராண்டான விஆர் கிரீன்ஸில் சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி கிடைக்கிது. பிளாஸ்டிக் ஃபில்டர் காஃபி, ப்ரீமியம் ஃபில்டர் காஃபி, ஃப்ளேவர் டீயும் கிடைக்கிது. அதில் ரோஸ்மேரி டீ, ஹைபிஸ்கஸ் டீ, ஆவாரம்பூ டீ, ப்ரீமியம் டீ, இதில் எது வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்குற செடி என்னென்னா வெத்தலை கொடி. எதுக்காக இந்த வெத்தலை கொடியை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, என் பால்கனியில் ரொம்ப சூப்பராகவே வளரும். ஏன்னா ஷேடடான ஏரியாவில் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குன்றனால வெத்தலை கொடி நல்லாவே வளரும். அது மட்டும் இல்லாமல் இதோட க்ரீன் கலர் வந்து சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். இது கொடி வகையில் சேர்ந்ததுனால நம்ம கொடியாகவும் ஏற்றலாம். ஸோ நம்ம அந்த வாலையே ஒரு டெக்கரேட் பண்ண மாதிரி சூப்பராக இருக்கும். நாம் ரெண்டாவதாக பார்க்குற செடி ஒரு பூச்செடி. இது வந்து நந்தியாவட்டன்னு சொல்லுவோம். இந்த செடி வந்து நிறைய பூ பூக்கும், சூப்பராக இருக்கும். இதை கிரவுண்ட்லேயும் வளர்க்கலாம், நம்ம பால்கனிலையும் வளர்க்கலாம். இதுக்கும் கொஞ்சம் வெயில் இருந்தாலே இந்த செடி சூப்பராக சர்வைவ் ஆகும். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் செடியும் பூக்கள் ஒயிட் கலர்லேயும் ரொம்பவே அழகாக இருக்கும். இதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். இதில் இன்னும் சொல்லப்போனால் டிராஃப்ட் வெரைட்டியுமே இருக்குது. அது வந்து இன்னும் செடியும் குட்டி குட்டியாக இருக்கும், இலைகளும் குட்டியாக இருக்கும், பூக்களும் குட்டியாக இருக்கும். அதெல்லாம் ஈஸியாக பால்கனியில் வச்சு வளர்த்தலாம். மூணாவதாக நம்ம பார்க்குற செடி என்னென்னா பேம்பு, மூங்கில் செடி. இது எதுக்காக அப்படின்னா, இது ஆக்சிஜன் நிறைய கொடுக்கும். ஸோ நமக்கு இந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு ஹெல்த்துமே நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி ஹைட்டாக வளர்கிறனால நமக்கு ஒரு பேக்ரவுண்ட், கார்டனோட ஒரு பேக்ரவுண்டு கூட இந்த செடியை நம்ம வளர்த்தலாம். இந்த செடியை நம்ம வளர்த்திட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக செடிகள் வச்சோன்னா அது பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும். இந்த செடியை தாராளமாக நம்ம தொட்டிலேயே வச்சு வளர்த்தலாம். கீழே வச்சோன்னா அது பெரிய மரமாகும். நம்ம தொட்டிலையும் ஈஸியாகவே வச்சு வளர்த்தலாம். அதுவும் இல்லாமல் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நமக்கு எது சூட் ஆகுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சு வளர்த்தலாம். ஏன்னா நிறைய வகைகள் இருக்குன்றனால இந்த பேம்பு வெரைட்டிலேயே பார்த்திங்கனாலே உங்களுக்கு எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. அதில் கலர்ஸ்லேயுமே வித்தியாசம் இருக்கும், அந்த இலைகளோட ஷேப்லேயுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அந்த தண்டு பகுதியுமே ஷேப்பில் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. ஸோ நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சு வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் பால்கனி ஒரு நல்ல லுக்கை கொடுக்கறதோட ஒரு நல்ல வைப்பும் கொடுக்கும். மூங்கில் செடியை நாம் இண்டோர்லேயும் வளர்க்கலாம். அதுக்கு வந்து லக்கி பேம்புன்னு சொல்லிட்டு சின்னதாக விற்கிது பாருங்கள், அதை வாங்கி வச்சு நம்ம இண்டோர்லேயுமே வளர்த்த முடியும். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லா செடிகளுமே நம்ம ஊர் செடிகள் தான். ஸோ நம்ம ஊர் நர்சரியில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற செடிகள் தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை வளர்த்துறதுக்கும் நம்ம பெருசாக கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தான். அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு செடி ரோஜா செடி. அந்த ரோஜாக்கள் தான். பால்கனியில் ரோஜாக்கள் வச்சு வளர்த்தலாமான்னா ஈஸியாகவே வளர்த்தலாம், வளர்த்த முடியும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடமா இருந்ததுன்னா பூ பூக்கும், வெயில் இல்லைன்னா செடி மட்டும் வளரும், பூக்கள் பெருசாக பூக்காது. இந்த ரோஜாக்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்கள் பால்கனிக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் இதோட வெரைட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். இதில் கொடி வகைகள் இருக்குது, குட்டி குட்டியாக பூக்கிற பட்டன் வெரைட்டிஸ் இருக்குது. தட் மீன்ஸ் பட்டன் ரோஸ்னு சொல்லக்கூடிய வெரைட்டி, அது எல்லாமே நிறைய பூக்கும். பெங்களூர் ரோஸ்னு சொல்கிறதெல்லாம் வந்து பூக்கள் பெருசாக இருக்கும், ஆனால் அது வந்து 1-2 அப்படி பூக்கும். குட்டியாக பூக்கிற ரோசஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பால்கனிக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும், நிறையாவும் பூக்கும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல, உங்கள் பால்கனிலே கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து பூக்கள் நீங்கள் பார்க்கலாம். நாம் என்னதான் மற்ற செடிகள் வச்சு வளர்த்தினாலும் ரோஜா செடி வச்சாதான் நமக்கு என்னமோ நம்ம கார்டனே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு நினப்பு வரும். அதனால் பால்கனிக்கு சூட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சூட் ஆகும். அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி என்னென்னா கொடி சம்பங்கி. இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, பூக்களுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது. பூக்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வாசனை அப்படி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வந்து ஒரு 4 வீட்டை தள்ளி வீசும், அந்த அளவுக்கு இந்த பூக்களோட வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த செடி உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் பால்கனியில் வச்சு வளர்த்துங்க, சூப்பராகவே வளரும். நல்ல நம்ம ஏரியாவுக்கு சூட் ஆகிற செடி தான். இந்த கொடியை வந்து நீங்கள் தரையில் வச்சு பால்கனிக்கு ஹைட்டாக ஏற்றுனீங்கன்னாலும் சூப்பராகவே இருக்கும். நம்ம இதில் பூக்களுமே நிறைய கிடைக்கும்.
இல்லை நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது, நம்ம பால்கனிக்குள்ளேயே தான் இதை வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு தொட்டி வச்சுட்டு அது கொடி படறதுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட லிமிட்க்கு ஏற்ற மாதிரி அது கொடி படரும், பூக்களுமே பூக்கும். கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா பூக்களுமே பூக்கும். பூக்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸில் பார்த்தா கோவிலில் கூட இந்த பூக்கள்லாம் விற்கிறாங்க. நானே ரொம்ப பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ரீசெண்டாக போயிருந்த கோவிலில் கூட அங்கே முன்னாடி இந்த பூக்களை அழகாக கோர்த்து வச்சுருந்தாங்க. இந்த பூக்களை கட்ட முடியாது, ஸோ ஊசி நூல் வச்சு தான் கோர்ப்பாங்க. ஆனால் ரொம்பவே அருமையான செடி, நல்ல வாசனை தரக்கூடிய செடி, லாங் லைஃப் இருக்கும் இந்த செடியும். இப்போ நம்ம மற்ற செடிகள் மாதிரி இப்போ சங்குப்பூலாம் பார்த்தோன்னா அது பூத்து முடித்தோடனே அந்த செடி போயிடும். ஆனால் இந்த செடி வந்து அப்படி இல்லை. நமக்கு ஒரு முள்ளெல்லாம் நம்ம எப்படி வளர்த்துவோமோ அந்த மாதிரி ஒரு தடவை கொடி வச்சிட்டிங்கன்னா அந்த கொடி ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். கொத்து கொத்தாக பூக்கிற ஒரு கொடி வகை தான் இது. அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி என்னென்னா நித்திய கல்யாணி. இது வந்து ரொம்பவே ஒரு காமனான செடி தான். ஆனால் பார்க்குறதுக்கும் சரி, இந்த இலைகளை பார்க்குறதுக்கும் சரி, இந்த பூக்களோட தோற்றமும் அவ்வளோ அழகாக இருக்கும். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். செடி ஃபுல்லாகவும் பூக்கும். அதுவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வைபை கொடுக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த பர்பிள் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, ரெட்டு இருக்குது, ஒயிட் இருக்குது. இது வந்து காமனாக பார்க்குற கலர். இதில் வந்து உங்களுக்கு இதில் எந்த கலர் கிடைச்சாலுமே நீங்கள் தாராளமாக வச்சு வளர்த்தலாம். இதில் மூலிகை தன்மையும் இருக்குது இந்த செடியில். இந்த பூக்கள் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த செடிகளில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இதோட பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் லீஃபுக்கும் அந்த பூக்களோட கலருக்குமே வந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இலைகளுமே வந்து அதாவது பார்க்குறதுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும், நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதுக்கும் இந்த பூவோட காம்பினேஷனுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம கார்டனில் வந்து பூ பூக்கிற செடியை பார்த்தாலே நமக்கு எப்போவுமே ஒரு சந்தோஷம் தானாக வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வகை தான் இது. இதோட செடி பார்த்திங்கன்னா வருஷக்கணக்கெல்லாம் நம்ம வச்சுக்க முடியாது. பூ பூத்ததும் விதைகள் வரும். அந்த விதைகளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம திரும்ப திரும்ப போட்டு நம்ம நிறைய செடிகள் உருவாக்கலாம். திரும்ப திரும்ப நம்ம நர்சரியில் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே நம்ம புது புது செடிகள் உருவாக்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செடி நிறைய பட்டாம்பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும். அடுத்ததான் நம்ம பார்க்குற செடி நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, நம்மளோட ரொம்பவே கலந்த ஒரு செடி, மல்லிகைப்பூ செடி. இது இருந்தால் தான் நமக்கு கார்டனே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். நம்ம ஊர் செடிகள்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு செடி தான் இது. இதில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. இதில் எந்த வகையான மல்லி செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பால்கனி கார்டனுக்கு சூப்பராகவே சூட் ஆகும். ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்து வந்தோம்னா போதும். அப்பப்போ ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம்னா, அதாவது பூத்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப புது கிளைகள் வந்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். இதை நம்ம ப்ரூன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வருஷம் முழுக்க கூட இதில் பூ பார்க்கலாம். இந்த செடியை வளர்த்துறதுல இன்னொரு ஈஸியான மெத்தடும் இருக்குது. இப்போல்லாம் நிறைய ஃபங்க்ஷனில் வந்து ஃப்ரீ கிஃப்டாகவே செடிகள் கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். அதில் பர்டிகுலராக மல்லிகைப்பூ செடி கண்டிப்பாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வளர்த்துறதுன்னு தெரியாமல் குழம்பவே வேணாம், நம்ம பால்கனி கார்டன்லேயே வளர்த்தலாம். அடுத்ததாக நம்ம பார்க்குற செடி என்னென்னா ஜாதி மல்லி செடி. இது எதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னா இது கொடி வகையை சேர்ந்தது. மல்லிகைப்பூ கொடி வகையை சேர்ந்தது தான். ஆனால் அதை நம்ம கட் பண்ணி நம்ம தொட்டியிலேயே வளர்த்த முடியும். உங்களுக்கு பால்கனியில் கொடி மாதிரி ஏற்றுறதுக்கான வசதிகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜாதி மல்லிகைப்பூ செடியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது கொடி கீழேருந்து ஒரு 2 ஃப்ளோர் வரைக்கும் கூட ஏறக்கூடிய தன்மையுடையது. நிறைய பூக்களும் பூக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும். அப்படி இல்லை எனக்கு பால்கனிக்குள்ளே மட்டும்தான் என்னால் வச்சு வளர்த்த முடியும் அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம தொட்டிலே வச்சு கட் பண்ணி விட்டோம்னா அதுக்கேற்ற சைட்லேயுமே அது வளரும். இதுவும் நம்ம பால்கனி கார்டனுக்கு சூட் ஆகக்கூடிய செடி தான். இந்த வீடியோவில் நம்ம ஊர் செடிகள் நிறைய இருந்தாலும் நான் சிலதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.